ஹலோ வணக்கம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அம்மாவின் லைஃப் ஸ்டோரியை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அம்மா ரொம்ப வருத்தமாக இருக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அம்மா ஸ்டாப் பண்ணிடுறேன். அதாவது ஆரம்பிச்சிட்டோம், முடிவு வரைக்கும் போடணும்னு அம்மாவோட ஆசை. அதனால் அம்மா போடுறேன். இன்றைக்கி அம்மாவோட லைஃப் ஸ்டோரி 9வது நாள். எதில் விட்டோன்றது அதுலேருந்து நம்ம தொடர் கதையாக பேசுவோம். வாங்க, வாய்ஸ் மெசேஜ் பேசி வீடியோவை போட்டு அனுப்புகிறேன். கேட்டுட்டு அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா பற்றி சந்தோஷப்படுங்க. பரவாயில்ல, அம்மா இப்படிலாம் இருந்திருக்காங்க, இப்படி வாழ்ந்துருக்காங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் தங்க பிள்ளைங்களா. 8வது நாள் தான் நினைக்கிறேன், 9வது நாள் நினைக்கிறேன். அம்மா அப்புறம் ஹாஸ்டலில் அந்த ஒரு உருவத்தை பார்த்து கீழே விழுந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. என்னைக்கு விழுந்தது மட்டும்தாங்க எனக்கு தெரியும். அலறி விழுந்தேன் பாருங்க. அந்த ஒரு உருவம் கொஞ்சன்னு கத்திச்சு. அதோட விழுந்ததுலேருந்து என்ன நடந்தது சுய நினைவும் கிடையாது, பேச்சும் கிடையாது. அது எப்படி ஒரு மாதிரி ஆகி போயிட்டேன். காலு செயல் இருந்த மாதிரி ஆகிப்போச்சு. 2 காலு காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் அப்படியே கிடக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளேயே ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ரூம் இருக்கும். உடம்பு சரியில்லாதவங்களாம் நர்ஸ் ரூம் மாதிரி இருக்கும். அது உள்ளே எடுத்து போய் 2 இல்லை 3 பெட்டு இருக்கும். அந்த பெட்டில் தான் படுக்க வச்சுருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மாத்திரை மருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போடுவோம், உள்ளே வச்சுருப்பாங்க. அதில் நான் எடுத்துன்னு போய் பசங்களும் 4 பேர் எப்படி தூக்கின்னு போனாங்க கூட நினைவு இல்லை பிள்ளைங்களா. அதே மாதிரி படுக்க வச்சுட்டு 2 நாள் பார்த்துருக்குறாங்க. 2 நாள் பார்க்கவும் மாத்திரை மருந்து போட்டு அப்பவும் பேச்சு வேலை, சாப்பாடு, அண்ணன், ஆகாரம் எதுவுமே இல்லை. அலறி விழுந்ததோடு சரி. எனக்கு அதோட ஹாஸ்பிட்டலில் சென்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது தான் எனக்கு கொஞ்சம் நினைவே வந்தது. ஆனால் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனவு மாதிரி இருந்தது. அந்த நேரத்துக்கு எனக்கு எதுவுமே தெரியல. 2 நாள் 3 நாள் ஆகிட்டுக்குது ஹாஸ்பிட்டல்லையே, அங்கேயே ஹாஸ்டல் உள்ளே. அப்புறம் ஆள் ரொம்ப மோசமாயிரும். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அம்மா ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் போட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அண்ணனுக்கு அக்காவோட ரிலேஷன் சொந்தத்தில் அக்காவோட வீட்டுக்கார் மாமா இருக்காருங்க இல்லைங்களா, அவங்களோட சொந்தம்னு வச்சுங்களேன். அண்ணனுக்கு, சின்ன அண்ணனுக்கு கல்யாணமும் முடிஞ்சிட்டு இருக்குது எங்கள் ஊரில். எதுக்குமே வர முடியாத பிள்ளைங்களா, எனக்கு தெரியாது எதுவுமே. கல்யாணம் முடிஞ்சிருக்குது. எப்போவுமே பார்க்க வருவான் அண்ணன், எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு வாட்டி சொன்னான், நீ வா, உனக்கு வீட்டுக்கு வா, நான் அம்மா நல்லா உன்னை பார்த்துக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு மாதிரி ஏதோ சொன்னான். ஆனால் கல்யாணம் ஆனது சொல்லலை. நான் அழுக போகிறேன்னு என்கிட்ட எதுவும் சொல்லலை. சின்ன அண்ணன் ஹாஸ்பிட்டல்லேருந்து அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வார்டன் மூலமாக ஃபோன் வரவும் இன்னமும் தெரியல 3 நாளாக படுக்கையில் கிடக்கிற, பேச்சுவார்த்தை இல்லைன்றாங்களே. பயந்துட்டு சின்ன அண்ணனுக்கு கூப்பிட்ருக்காங்க. இவருக்கு பிறந்தது ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்கள் அம்மா வீட்டில் இப்போ இருந்தாருங்களே, அவர் பையன் பொண்ணு. அவங்க அந்த பையனை விட்டு அனுப்பிச்சு போய் தீன அண்ணாவை கூப்பிடு, அக்கா வசந்தி அக்காவுக்கு ரொம்ப முடியலையா, பேச்சுவார்த்தை இல்லையா சொல்லி கூப்பிடுன்னு. அவன் பொண்டாட்டிக்க வந்துட்டு இருக்கிறா பாருங்க. அவள் அதெல்லாம் அனுப்ப முடியாது, அப்படி இப்படின்னு அவன் சிடாச்சிட்டு இருக்கிறான். எங்கள் பெரிய அண்ணனுக்கு கல்யாணமே ஆகலை. சின்னவனுக்கு மட்டும் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பெரியவனுக்கு ஒரு சூனா வயிறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளம், ஒரு மாதிரி உடம்பு முடியாதவன். அதனால அவனுக்கு கல்யாணமே பண்ணாத வச்சுருந்துக்காங்க. இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. யார் எந்த பொண்ணை பார்த்தாலும் வானா சொல்லிட்டுக்கிறேன். நம்ம விருப்பமோ இருக்குமோ, எனக்கு உடம்பு முடியாத ஆள், எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துக்கிறான். நான் தான் அப்பாவை விட்டு போயிட்டு 1 வருஷம் அம்மா கிட்ட இருந்தேன். 1 வருஷம் பொறுத்து தான் பெரிய பள்ளி ஆனேன். பெரிய பள்ளி ஆனோன்னா அந்த 8th முடிச்சிட்டோன்னு எடுத்து போய் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே வச்சிடக்கூடாது, பெரிய பள்ளி ஆகிட்டா, 1 வருஷம் 9வது போயிட்டான்னு சொல்லிட்டு எடுத்து போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. அப்போவும் என்னாச்சு, 3 வருஷம் ஆச்சு. 9, 10 படிக்க போகிறேன். 3 வருஷம் ஆகிப்போச்சு. இதனால அண்ணனை பார்த்ததில்ல, அப்பாவை பார்த்து. சின்ன அண்ணன் மட்டும் 2-3 வாட்டி வந்திருக்கிறான். பார்த்துட்டு போவான். கல்யாணம் ஆகிடுவான். அவன் கல்யாணம் ஆகி 2 பசங்க கூட ஆகிட்டுக்குது போங்களே. கல்யாணம் 2 பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் அக்காவுக்கும் பசங்க ஆகிட்டுக்குது, 3 பசங்க. லாஸ்ட்டு பையன் இருக்கும்போது தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் 4வது பையன் பிறக்கும்போது தான் நான் போயிருக்கேன். அது நடுவில் எல்லாரையும் விட்டுட்டு போனவன் தான். அவங்க வீட்டிலே வச்சு யாரையும் பார்க்காத அளவுக்கு என்னை வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா வீட்டில். அண்ணன், அக்கா, தம்பி, அப்பா யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலாக வச்சுருந்தார் அவங்க இருந்தவர். அப்புறம் இது உடம்பு சரியில்லாமல் ஆகிடவும் சொல்லியிருக்காங்க. எங்கள் சின்ன என்ன பண்ணிட்டான், வேலை இருக்குது, ஏதோ என்ன சொன்னானோ தெரியாது அந்த நேரத்துக்கு. பெரிய அண்ணனை கூப்பிட்டுக்கிறாங்க.
பெரிய அண்ணனை கூப்பிட்டோன்னா அம்மா அழுதுகிறாங்கல்லடா, அவள் ரொம்ப முடியாமல் கிடக்குறாளாம். என் ஃபோன் வந்தது. நான் ஒரு துணை ஆம்பளை துணை இல்லாமல் நான் எப்படி ஒண்டியாக போய் எப்படி அவளை கூப்பிட்டுன்னு வர்றது எங்க பார்க்கறதுன்னு சொல்லி கூப்பிடுவோம். அவனுக்கு அழ வந்துட்டு இருக்குது. அடித்தாலும் ஒரு பாசம் இருக்குது, ரத்த பாசம் இருக்குது இல்லைங்களா. அப்போ தான் வரான், வந்து ஒன்று அழுகுறான். எப்படி வந்தது, இப்படி வந்துடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, நீ ஆயிட்டுன்னு வந்த அவங்க தங்கச்சி இந்த மாதிரி ஆகிட்டு ஒலையா அழுகுறான் போல இருக்குது ஹாஸ்டலில் என்னை பார்த்துட்டு. பஸ்ஸில் தானே, பஸ்ஸு தான் வந்திருக்குறாங்க. பஸ்ஸு வந்ததும் அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, ஆட்டோ ஒன்று பிடிச்சி என்ன பஸ்ஸுலலாம் ஏற காலு செல்ல பண்ணிங்களா, இந்த நீட்டி விழுந்தேன் பார்த்தீங்களா. என்ன சொல்கிறது, 2 காலம் விளங்காத மாதிரி ஆயிடுச்சு. 2 காலம் நீட்டினா மாதிரியே இருக்குது. பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஏதோ அடிச்சிருச்சு என்ன, அந்த பேயின்னு நினைக்கிறாங்க. அது அந்த நேரத்தில் அந்த நைட்டில் வந்தது பேய் ஏதோ ஆவி தான் வந்து அந்த மாதிரி ஆயிட்டுக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் இட்டுன்னு வந்து எங்கள் அண்ணன், ஆனால் காலை இந்த கழுத்து தொங்குது, இந்த முட்டிக்கும் கீழே தொடையாண்ட காலில் 2 ஒரு கை, கழுத்துக்கிட்ட ஒரு கை வச்சு எங்கள் அண்ணன் தூக்குறான். என்னது செத்து போன மாதிரி இருக்கிறேன் நான். அப்படியே தூக்கி ஆட்டோவில் மேலே அண்ணனும் அம்மாவும் உக்காந்துருக்குறாங்க. கீழே கால் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் கிடக்கேன் நீட்டாக. அவ்வளோதான். கொஞ்சம் ஏதோ ஒரு மைண்டில் ஏதோ ஒரு சொரணையும் இல்லை, ஆனால் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு வரல. பேச்சு அடங்கிடுச்சு, வாய் பேச்சும் வரல, அசைப்பும் இல்லை. கொஞ்சம் லேசாக மட்டும் இப்போ கூட நினைவு வருது. அந்த ஆட்டோவில் தூக்கி போட்டது அதோடு எடுத்துன்னு வந்து மெட்ராஸில் வீட்டுக்கெல்லாம் கூட்டின்னு வரல, நேராக கேஎம்சி எடுத்துமே அட்மிட் பண்ணிட்டுக்கிறாங்க அம்மா. அட்மிட் பண்ணவும் அங்கே 25 நாள் நட போன மாதிரி இருந்துக்கிறேன். யார் வந்து பார்த்தாங்க ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு. இப்போ கூட நினச்சி பார்க்குறேன், ஞாபகம்ன்றதே கிடையாது. யார் வந்து என்னை பார்த்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்களா என்னமே தெரியாது எனக்கு, ஞாபகமே இல்லை. கொஞ்சம் ஃபைனல் டேட்டுக்கு மட்டும்தான் நான் எந்திரிச்சு கட்டில் பிடிச்சி என்னை வந்து நடக்க சொல்கிறாங்க. கால் நடக்க முடியல, தூக்கி இப்படி வெய்யின்றாங்க. அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் நினைவுங்கெல்லாம் தெரியுது. உட்கார வச்சு காலை நடக்க வைக்கிறாங்க. அப்படியே கட்டில் பிடிச்சி 21 நாள் 25 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்துக்கிறேன் நான். யாரும் என்னை பார்க்கவும் வரல ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்போ நடந்து கொஞ்சம் மூமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து வரவும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுக்கிறாங்க போல். டிஸ்சார்ஜ் போனால் நான் அப்பா வீட்டுக்கு வரல, அப்பா வீட்டுக்கு இட்டார்ல. அண்ணன் அம்மா வீட்டுக்கு தான் கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே கூட்டின்னு போயிட்டு கொஞ்சம் அப்படியே நடக்க கொல்ல அப்படியே வந்து வேலை செய்கிறேன் கொள்கிறேன். கொஞ்சம் அப்படியே நடந்து நல்லா ஆகிட்டேன்னு வச்சுங்களேன். அது தொடர் கதையை அதுக்கு வளர்க்கணும். அந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டேன். கொஞ்சம் கால் நடக்க கால் வந்து கொஞ்சம் நடக்க முடிஞ்சு போச்சு. அதோடு நடந்து முடிஞ்சோன்னா ஹாஸ்டலில் இவ்வளோ நாள் லீவ் எடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் சேப்பேன். அப்புறம் கேஎம்ஸில் திருப்பியும் போயிட்டாம்மா. அட்மிட் ஆனதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன வரைக்கும் டாக்டர் காகிதம் வாங்கிட்டு வந்து எடுத்துன்னு போய் மறுபடியும் நல்லா ஆனோன்னா எங்கள் சித்தி வீட்டில் ஒரு 10 நாள் 1.5 மாதம் லீவ் ஆகி போயிடுச்சேன். முதல்ல படிப்பு 10th ஆச்சே, பெரிய படிப்பு இல்லைங்களா. அதில் பாஸ் ஆனால் தான் நான் வந்து அடுத்த டீச்சர் ட்ரைனிங் போகணுன்னு ஆசைப்பட்டேன். நான் உண்மையாக படிக்க நினச்சது டீச்சர் ட்ரைனிங். அதுலேயும் இருக்குது டீச்சர் ட்ரைனிங், நர்ஸ் ட்ரைனிங் இருக்குதுன்னா அம்மா வந்து அந்த ஹாஸ்டலில் சேர்த்ததே நல்லது தான். ஃபஸ்ட்டில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாலும் அப்புறம் நமக்கு வந்து பழகி போச்சு. பசங்களோட பழகம் வந்து ஹாஸ்டல் வாழ்க்கை பிடிச்சி போச்சு. சரி கஷ்டகாலம் நமக்கு யாரும் கிடையாது, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு நிலைமைக்கும் வந்துட்டேன். 10வது சேர்த்துட்டாங்க ஆனுவல் எக்ஸாம். அப்புறம் படிச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டேன். நல்லா தான் எழுதுனா மாதிரி தான் இருந்தது, எனக்கு நல்லா எழுதிட்டேன். இது என்ன ஆச்சு, கொஞ்சம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் பாஸு. இங்கிலீஷில் மாத்திரம் 2 மார்க்கில் போயிடுச்சு பிள்ளைங்களா. 2 மார்க் போனதால என் லைஃப் ஸ்டோரி அப்சல்யூட்லி அப்படியே மாறி போச்சு. எனக்கு வந்து ஃபெயில் ஆனது எனக்கு அப்போ தெரியாது இல்லைங்களா. அப்போல்லாம் வந்து பேப்பரில் தான் வந்து ஓடி போய் பார்ப்போம், நம்பர் வரும். 10th நம்பர் நம்ம சொன்ன நம்பர் போட்டு பார்ப்பாங்க. நான் எக்ஸாம் நல்லா தான் எழுதுனா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். அம்மா வீடு பக்கத்தில் அந்த பக்கம் தான் இருக்கிறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து என்ன வசந்தி பாஸ் ஆகிட்டேன்னு தெரியலண்ணா, மனசு ஒரு மாதிரி ஆகுது, மார்க் என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் பேப்பரில் பார்த்தா அவருக்கு டெய்லி வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது பேப்பர் படிப்பார். பேப்பர் பார்த்தா இந்த பொண்ணோட மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லணுன்ட்டு ஓடுறேன். எங்கள் அம்மா கிட்ட மார்க் வரலம்மா, என்னை வந்து கேவலமாக பேசுவார் சித்தப்பா. அப்பா என்ன கூப்பிடுவேன், என்னை ரொம்ப பேசுவார். நான் எப்போ உயிரோடு இருக்கிறதா சாவதான்னு தெரியல, நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் குளத்தில் வந்து சேர்த்துட்டாங்க, அவங்க சேர்த்துட்டாங்க பேச்சியாக வரும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்ட்டு. நான் எங்கள் அண்ணன் நான் பண்ணிட்டேன், தூக்கி வந்து போட்டு ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்து பயந்துட்டான். இது ஃபெயில் ஆகிடுச்சி அதெல்லாம் பண்ணிக்க போகுதுன்னு நடந்தே ஓட்டேரியிலேருந்து ஐநாவரம் நடந்து போகிற விறுவிறுன்னு
என் பின்னாடியே வரான் எங்கள் அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணன். சின்னவன் வரல, சின்னவன் பொண்டாட்டி வந்தோன்னா கொஞ்சம் அப்சல்யூட்லி மாறிட்டான். அவன் பொண்டாட்டி வர வரைக்கும் வந்து ஒரு அப்படி இப்படி பார்த்தான் கொண்டான். பொண்டாட்டி வந்து அவனுக்கும் குழந்தையாகி போச்சு, அவனும் வராத விட்டான். ஹாஸ்பிட்டல் பின்னாடி வந்து நீ எதுக்குடா அவ்வளோ எதுக்கு வந்தேன்? இல்லைம்மா ரிசல்ட் வரல. இல்லைம்மா அது ஃபெயில் ஆயிடுச்சு, மார்க் வரல, எதனா பண்ணின்னு செத்து போயிட போகுது, விறுவிறுன்னு வருது, அதனால தான் நான் பயந்துக்குன்னு இவங்கள இது பின்னாடியே நான் வந்தேன். அங்கங்கே பசங்களாம் எதனா பண்ணின்னு செத்து போகிறாங்கம்மா, அதனால இது எதனா ஆயிடுப்பு பண்ணேன். இல்லை நான் அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன், சாக மாட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணன் சொன்னால் சத்தியம் வாங்கினேன் என்கிட்ட, சாவ மாட்டேன், எதுவும் பண்ணி செத்து போக மாட்டேன், உயிரோடு இருப்பேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், மேற்கொண்டு நான் படிக்க வைக்கிறேன். நாங்கள் அம்மா டியூஷன் டுட்டோரியல் படிக்க வைக்கிறேன்றாங்க அம்மா. டுட்டோரியல் படித்து எழுது, ஒரே ஒரு சப்ஜெக்ட் தானே, 2 மார்க்கில் போயிடுச்சு இங்கிலீஷு. போயிடவும் நீ படி, நீ மறுபடியும் எழுதுன்றாங்க அம்மா. எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை. அப்புறம் அண்ணன் என்ன சொன்னால் சாக மாட்டேன், இது பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்கினான். திருப்பதி ஏழுமலை மேலே சத்தியம் பண்ணனான். சத்தியம் பண்ணிவிட்டு அதோட சாக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட வானம் வீட்டுக்கு போயிட்டான். நான் அம்மா வீட்டுக்கு இட்டுனுட்டா வந்து அதான் பேசுகிறாரு. அவர் அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு. அவ்வளோ பேச்சு பேசுவான். ஹாஸ்டலில் கம்மி ஃபீஸில் கவர்மெண்ட் இதில் தான் படித்தேன். அப்படி அதுக்கு அந்த போச்சு வந்துச்சு, படிப்பு இல்லை அப்படி இல்லை கத்துறாரு. அப்புறம் தான் என்ன பண்ணேன், அம்மா நான் வீட்டில் இருக்கிறத விட எங்கன்னா வேலைக்கு போகலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு. இல்லை நீ டுட்டோரியல் எழுதுனாங்க. டுட்டோரியலில் வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் படித்த அளவுக்கு எனக்கு ஸ்கூலில் டுட்டோரியலில் மைண்டில் புரியல. கிராமரு அது சொல்லி எழுதுறேன். மறுபடியும் என்னை எழுத வச்சாங்க. கொஞ்சம் பணம் கட்டி படிக்க வச்சு எழுத வச்சாங்க. கிரி டுட்டோரியல் பின்னாடியே போகும்போது அங்கே நான் அதாவது பிள்ளைங்களா சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு கவுனு ஒரு தாவானியில் கிழிச்ச கவுனோட தான் நான் இருந்தது நினைவு இருக்குது. அதுக்கப்புறம் புத்தி தெரிஞ்சு அம்மா கிட்ட துணின்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டலில் வர வச்சு 2 ஸ்கர்ட்டு தைச்சி கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா துணி நான் போட்டதே கிடையாது. ஒன்று கொடியில் காயம், ஒன்று துவைச்சி போடுவேன், அதை போட்டிருப்பேன். அப்படி தான் என் வாழ்க்கை தள்ளினேன். பெரிய பிள்ளையான அப்போ மட்டும் எனக்கு என்ன பண்ணாங்க, 2 செட்டு பாவாடை தாவணி, லைட் ரோஸ் ஒன்று, ப்ரௌனில் ஒன்று பூ போட்டது, 2 செட்டு தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், வேற கட்டினதான் என் வாழ்க்கையில் சரித்திரமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க, அந்த பாவாடையே கட்டிக்கோ, ஸ்கூலு விட்டுன்னு வந்துட்டல, ஸ்கூல் யூனிஃபார்ம் பாவாடை, ஃபுல் பாவாடை, 10th முடிச்சுட்டு வந்துட்டல, ஃபுல் பாவாடை, அம்மாவோட பழைய புடவையை 2ஆக கட் பண்ணி மடிச்சு கொடுப்பாங்க. அதுதான் தாவாணி கட்டிக்கணும். சட்டை மட்டும் 5 ரூபா, டைலர் கூலி 6 ரூபா. நானே கொஞ்சம் இவருக்கு கை காலெல்லாம் அமுக்கி விட்டு ₹1 2 ரூபா அப்படியே எங்கள் சித்தப்பாக்கு சேர்த்து வச்சு ஜாக்கெட் துணி எடுத்துப்பேன். ஜாக்கெட் எடுத்து அவங்கள்ட்ட தைக்க விட்டு நல்லா அழகாக தைப்பாங்க. 6 ரூபா தையல் கூலி தைப்பாங்க. தைச்சி நான் குரு டைலர் நல்லா தைப்பார். நம்ம ஒரு வாட்டி போனால் நம்ம அளவு எடுப்பார். ஆனால் உடம்பு போட கரெக்டாக இருக்கும். அந்த அளவு தைச்சி கொடுப்பாரு. 2 பாவாடை 2 தாவாணி தான் அம்மா எடுத்து கொடுத்தது. சின்ன வயசில் 2 ஸ்கர்ட்டு 2 சட்டை. யூனிஃபார்ம் வந்து ஒரு ஆம்பளை ஷர்ட்டு 2 பாவாடை, தாவாணி அதுலேயே, புரியுதுங்களா, அந்த பாவாடையிலே தாவாணி மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு வெள்ளை தாவாணி ஒன்று, பச்சை தாவாணி ஒன்று, அவ்வளோதான். புதன்கிழமை வெள்ளை தாவாணி கட்டணும், மற்ற நாள்லலாம் அந்த பச்சை கட்டணும். சனி ஞாயிறு லீவு. அந்த மாதிரி தான் போச்சு கதை. அந்த பாவாடையை வச்சே தான் அவ்வளோதான் என் வாழ்க்கை. துணின்றது நான் கட்டினது அவ்வளோதான். பிள்ளைங்கள நல்ல துணி கட்டினதே கிடையாது. அப்புறம் அதை கட்டிக்கிட்டு நான் டுட்டோரியல் போனேன். டுட்டோரியல் போய் கொஞ்ச நேரம் எக்ஸாம் எழுதினேன். இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது வழியில் என்ன நடந்ததுன்றதை நாளைக்கு சொல்கிறேன் பிள்ளைங்களா. மீண்டும் அம்மாவோட ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரி நாளைக்கு தொடரும். நாளைக்கு சொல்கிறேன் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே சொல்லுங்களா. அம்மா லைஃப் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. டெய்லி நான் என்னால் முடிஞ்ச டைம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே நான் பேசுகிறேன். ஓகேங்களா. பாய் சேலங்களா. மீண்டும் நாளை சந்திப்போம்.